வணக்கம் நண்பர்களே. இயற்கையின் உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் காரக்குழம்பு போட்டிருக்கோம். இப்போ சுண்டைக்காய் சாம்பார் சமைச்சு சாப்பிடுவோம். எவ்வளோ சுண்டைக்காய் பாருங்கள், 2 கிலோ அளவுக்கு இருக்குது. அதே செடியில் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த பூவெல்லாம் நல்லா சுண்டைக்காய் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை எவ்வளோ க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பச்சை பட்டாணி போல். இப்போ தேவையானதை பொருளை பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா அலசி நம்ம மண் சட்டியில் ஸ்டவ் ஆன் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு வேக வச்சுக்கலாம். 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு சீரகம் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. தக்காளி பாருங்கள், நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக கலரி விட்டுக்கலாம். பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் பருப்பு வேந்துடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வேந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஆச்சுன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொழப்பு தன்மை ஆகிடும் பேஸ்ட்டாக. அதுக்குள்ளே பாருங்கள் சுண்டைக்காய் இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அந்த விதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. சுண்டைக்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட உப்பு, மிளகாய்த்தூள் தேவையானது ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாலே போதுமானது. ஏன்னா சாம்பாருக்கு 1/2 ஸ்பூன் போதும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது. பருப்பும் நல்லா பார்த்திங்கன்னா வேந்துடுச்சு கொழப்பாக. குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வேகிறதுக்கு 10 நிமிஷத்தில் வேந்துடும். இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு உங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு இன்னும் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நல்லா இயற்கையான முறையில் வரக்கூடிய சுண்டைக்காய், வளரக்கூடிய சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க சமையலுக்கு. சாம்பார் பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி. இப்போது நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாம்பார் சாப்பிட்லாம். நல்லா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க.